ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி முறுமுறுன்னு டைமண்ட் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 5 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது 250 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தா பூண்டு, ஜீரகம், மிளகு இதையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு தடவை கை வச்சு கலந்துட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இது வந்து ஒரு 6 உருண்டையாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இது வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துருக்கேன். இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா மாவு போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நைஸாக. இப்போ நம்ம இதை டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா கலந்து இட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். மொறுமொறுன்னு டைமண்ட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.